ஒரு காலத்தில் ஆன்மீகம் வளர்க்குறதுக்குன்னு ஆன்மீக மடங்கள், ஆசிரமங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி அதுவே மருத்துவமனைகளாகவும் செயல்படுது. அதுவே உடல்நலம் பேணுவதற்கு வழிகாட்டுகிறது. தியான மையம், யோக பயிற்சி நிலையம், அப்புறம் நல்ல சமையல், என்னது தானிய உணவுகள் சமையல், எல்லாத்துக்கும் அது ஒரு இடமா இருக்குது. வைத்தியசாலையாக இருக்குது, உணவு கூடமாக இருக்குது, யோக மையமாக இருக்குது, ஆன்மீக பிரார்த்தனை மையமாக இருக்குது. இப்படி எல்லா நிலைமைகளுக்கும் அது ஈடு கொடுக்குது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டு விட்டோம். வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகள், வாழ்வியல் வழிகாட்டு மையங்களாக இந்த ஆன்மீக நிலையங்களும் மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு நாள் அதிகாலையில் ஒரு சொற்பொழிவு வகுப்பு, மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு ஏற்பாடு பண்ணார் அந்த ஆசிரம தலைவர். அவர் சாமியார் வந்தார். காலையில் 5 மணிக்கு. ஆமாம், எல்லாரும் மக்கள் கூடுனாங்க. ஏன்னா அவர் சொல்கிறது பூரா வித்தியாசமாக இருக்குது. அழகாக சொல்கிறார், அற்புதமாக சொல்கிறார், பயன்படுத்தும்படியாக சொல்லுகிறார், நமக்கு பயன்படும்படியாகவும் சொல்லுகிறார் அப்படின்னு கூட்டம் கூடுதுன்னா, உங்களுக்கு வருகிற ஆபத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்வது எப்படி? இன்னைக்கு பேச்சோட தலைப்பு அதுதான் வர ஆரம்பித்தார். அது என்னங்க ஆபத்துன்னா, உங்கள் உயிருக்கு ஆபத்து மற்ற உயிரினங்களால் வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் பாதுகாத்து கொள்வது, எப்படி ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வது அப்படின்னு ஆரம்பித்தார். ஒரு யானை, நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க ஒரு காட்டில், ஒரு யானை உங்களை விரட்ட ஆரம்பிச்சுன்னா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி சொல்கிறேன். ஏன்னா யானை ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்டார்டிங் ஸ்பீடே 40 km/மைல், 40 km/h. அவ்வளோ வேகத்தில் அது ஓட ஆரம்பிக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எளிமையான வழி, நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களோட வேகமாக அடிச்சிடும். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, யானையிடமிருந்து தப்பித்து கொள்வதற்கு வளைந்து வளைந்து ஓட வேண்டும். சொல்லுங்க திருப்பி, வளைந்து வளைந்து ஓட வேண்டும். பாம்பு விரட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, பாம்புகிட்ட தப்பிக்கிறதுக்கு, ஆமாம் பாம்பும் வளைஞ்சு வளைஞ்சு தான் வரும், நம்மளும் வளைஞ்சு வளைஞ்சு போகணுமான்னு ஒருத்தன் கேட்டான். இல்லை, பாம்பிடமிருந்து தப்பித்து கொள்வதற்கு நேராக ஓட வேண்டும். ஏன்னா பாம்புனால நேராக ஓடியாந்துச்சுன்னா வேகமாக எட்டி சேர முடியாது, நம்மளை பிடிக்க முடியாது. புலியிடமிருந்து தப்பிக்கணும்னா மரத்து மேல் ஏறி உட்காந்துக்கிறணும். ஓஹோ, ஆமாம், புலிக்கு மரம் ஏற தெரியாது அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ ஜியாகிரபி சேனல்லாம் மரம்லாம் ஏறக்கூடிய புலிகள்லாம் வந்துருச்சு. காலம் மாறிச்சுன்னா எல்லாத்தையும் பழகிக்கிறோம். ஆனால் அவர் சொன்னது புலியிடமிருந்து தப்பிப்பதற்கு மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொள்ள வேண்டும். சரி, சிங்கம் விரட்டுச்சுன்னு வச்சுங்க, சிங்கத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஓடுனா பத்தாது, படக்குன்னு கீழே படுத்து பிணம் மாதிரி நீங்கள் நடிக்கணும், உயிர் போனது மாதிரி நடிக்கணும். மோந்து மோந்து பார்க்கும், இறந்து போனால் அது சாப்பிடாது, விட்டுட்டு போயிடும் அப்படின்னு. நல்லா இருக்க, ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இத்தனை ருசிகரமான வழிகள் இருக்கான்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சான். பொண்டாட்டி துரத்துனா எப்படி தப்பிக்கிறது சாமி அப்படின்னு கேட்டான். அவன் அனுபவப்பட்டவன். அதாவது யானையிடமிருந்து, பாம்பிடமிருந்து, புலியிடமிருந்து, யானையிடமிருந்து தப்பிப்பதற்கெல்லாம் வழி சொல்கிறீங்களே, மனைவி துரத்தினால் எப்படி தப்பிப்பது? அது தெரியாமல் தாண்டா இங்கே ஆசிரமம் ஆரம்பிச்சிருக்கேன், தெரிஞ்சிருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேன்ல அப்படின்னு அந்த சாமியார் சொன்னாராம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.